வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே, இன்றைக்கான நிழல் உலக செய்திகள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்க இந்த நேரத்துல ஆளுங்கட்சியான திமுக கூட்டணியில ஒரு பெரிய நிலநடுக்கமே நடந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, சித்ரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வர் வீட்டின் கதவுகளுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம நடந்த ஒரு ரகசிய சந்திப்பின் விவகாரங்கள், அதுல நீட்டிக்கப்பட்ட ஒரு கடிதமும் இப்போ தமிழக அரசியலையே உலுக்கிட்டு இருக்கு. நேற்றைய முன்தினம் இரவு சென்னைக்கு ஒரு விஐபி விசிட் அடிச்சாரு. அவர் வேற யாரும் இல்ல, அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கள். நேரா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காராம். வேணுகோபால் அவர்கள் ராகுல் காந்தி கொடுத்ததா ஒரு கடிதத்தை ஸ்டாலின் கிட்ட நீட்டினாராம். அந்த கடிதத்தை திறந்து பார்த்த ஸ்டாலின் அவர்களோட முகம் அப்படியே சிவந்து போயிடுச்சாம். ஏன்னா அந்த கடிதத்துல காங்கிரஸ் கேட்ட சீட்டுகளோட எண்ணிக்கை அப்படி இருந்துதாம். 2016 கொடுத்தது போல் 41 எம்எல்ஏ தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட். இதை பார்த்ததும் முதல்வர் கடும் அதிருப்தி அடைஞ்சதா சொல்லப்படுது. கடுப்பான முதல்வர் ஸ்டாலின் வேணுகோபால் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டாராம், கடந்த தேர்தல் 2021 கொடுத்த 25 சீட்டை விட அதிகபட்சமா 3 அல்லது 4 சீட் வேணும்னா உயர்த்தி தர முடியும், அதுக்கு மேல ஒரு சீட் கூட தர முடியாது, உங்க விருப்பம் எதுவோ அதை டெல்லிக்கு சொல்லிடுங்க அப்படின்னு கராரா பேசிட்டாராம். இதனால அப்செட் ஆன வேணுகோபால் செய்தியாளர்களை சந்திச்சா சிக்கலாகும்னு நினைச்சு அறிவாலயத்தோட பின்பக்க வாசல் வழியா நைஸா நழுவி போயிட்டாராம். இதுதான் இப்போ கோட்டை வட்டாரத்துல ஹாட் டாபிக். விஷயம் இதோட முடியல. நேத்து காங்கிரஸ் எம்பி திரு செல்வ பெருந்தகை அவர்களின் மகள் திருமண நிச்சயதார்த்த அழைப்புதலை கொடுத்துட்டு இத பத்தி காரசாரமா விவாதிச்சிருக்காராம். ஆனா திமுக தரப்புல ஒரு வலுவான காரணத்தை சொல்றாங்க. ஏற்கனவே கூட்டணியில தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மையம் 2 பேரும் கூடுதலா இருக்காங்க, அவங்களுக்கும் சீட் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு 41 சீட் கொடுத்தா மத்தவங்களுக்கு என்ன கொடுக்கறது? இதனால காங்கிரஸ 25 முதல் 28 சீட்குள்ளேயே அடக்கிட திமுக கணக்கு போட்டிருக்கு. கூட்டணியில விரிசல் விழுமா இல்ல கை சின்னம் உதயசூரியன் கிட்ட சரணடையுமா? காங்கிரஸ் கேக்குற 41 சீட்கள் கிடைக்குமா இல்ல திமுக சொல்ற 25 சீட் மட்டும் தானா? இதெல்லாம் போக போக தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், 2026 தேர்தலோட தையல் இப்போதே பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நான்.